இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் கடவுள் ஒருவருக்கே. கடவுளை தவிர வேறு கடவுள் இல்லை என்று நான் சாட்சி அளிக்கின்றேன். அவர் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் இருக்கின்றார். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம இன்றைய ஜும்மா குத்பாவை ஆரம்பிக்கலாம். நமக்கு தன் உணர்வு என்ற ஒரு விஷயம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பிரஞை உணர்வு அது இருக்கு இல்லைன்னா நம்முடைய நிலை பரிதாபத்துக்குரியதாக இருக்கும். அதனால இந்த தன் உணர்வுங்கிற பற்றி குரான்ல இருந்து நம்ம கற்றுக்கொள்வோம். சுய நினைவுடன் இருத்தல், தன் உணர்வுடன் இருத்தல், பொறுப்புணர்வுடன் இருத்தல், கவனத்துடன் இருத்தல், எச்சரிக்கையுடன் இருத்தல், இதெல்லாம் அதை ஒட்டிய விஷயங்கள் தான். அல்லாஹ் 24ஆம் அத்தியாயம் 37ஆம் வசனத்துல சொல்றாரு, தங்களுடைய தொழில் அல்லது வியாபாரத்தினால் கடவுளை நினைவு கூர்வதிலிருந்து திசை திருப்பப்படாத மக்கள் அவர்கள் தொடர்பு தொழுகைகளை கடைபிடிப்பார்கள், மேலும் கடமையான ஜகாத் தர்மத்தை கொடுப்பார்கள், மேலும் மனங்களும் கண்களும் திகிலடைந்து விடும் அந்நாள் குறித்து அவர்கள் எச்சரிக்கையுடன் இருப்பார்கள். அந்த எச்சரிக்கை உணர்வு அதுக்குள்ள கூட உபதலைப்புல போடப்பட்டிருக்கு. பள்ளிவாசல்களுக்கு அடிக்கடி வருபவர்கள், அடிக்கடி நம்ம அதை ஃப்ளோவா பயன்படுத்தி அதுல நம்ம வந்துகிட்டும் போய்கிட்டும் இருக்கணும். அப்படி என்றைக்காவது ஒரு நாள் வருவது என்ற நிலை இல்லாமல் அடிக்கடி அதனை பயன்படுத்தக்கூடியவர்களாக, அது பயன்படுத்தத்தக்கதாக அது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒரு தனி சப்ஜெக்ட். அதுபோல இன்னும் விழிப்புணர்வுடன் இருப்பது, பீயிங் கான்சியஸ், பீயிங் மைண்ட்ஃபுல் அப்படிங்கிறத, விழிப்புணர்வுடன் இருத்தல்ங்கிறத நம்ம அது ஒரு மாபெரும் அருட்கொடை என்று சொல்றார். டேவிட்டுக்கும் சாலமனுக்கும் அந்த ஒரு மகத்தான ஒரு ஆசீர்வாதத்தை அவர்கள் மீது நாம் பொழிந்தோம். மறுமையை குறித்த விழிப்புணர்வு, எப்போதுமே அந்த கான்சியஸ்னஸ், எப்படா நம்ம எல்லாம் சந்திக்க போறோம், எப்ப மறு உலகம் தீர்ப்பு நடக்க போகுது, தீர்ப்பு நாள் இருக்குது, விசாரணை இருக்குது அப்படிங்கிற அந்த பிரஞை உணர்வு அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்விடத்தில் நாம பதில் சொல்ல வேண்டும் என்பதை அவர்கள் அந்த கவனத்துடன் இருந்து கொண்டே இருப்பார்கள். அதைத்தான் நம்ம விழிப்புணர்வு என்று சொல்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அப்படி இல்லாத நிலையில மனிதர்கள் வாழ்ந்தால் அவர்களை நாம என்ன சொல்றோம்? மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள். ஏன்னா அவங்க என்ன சொல்றோம், என்ன செய்யறோங்கிறது தெரியாம சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஒரே செய்கையை திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருப்பார்கள், ஒரே இடத்தை வெறித்து பார்த்து கொண்டே இருப்பாங்க. அவங்கள பத்தினா நம்ம என்ன முடிவு கட்டணும்னா மனநலம் பாதிக்கப்பட்டவங்க. இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கு. உடம்பில் ஆடை இல்லாமல் இருப்பதை பற்றியே தெரியாதவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் சொல்றாரு குர்ஆன்ல 7ஆம் அத்தியாயம் 26ல, வலிபாஸ தக்வா ஸாலிக கைரும், நன்னெறி எனும் ஆடைதான் மிகவும் மேலானது. அது அந்த நன்னெறியின் ஆடை அல்லாஹ் மட்டும் என்று சொல்லக்கூடிய அந்த உன்னத தத்துவத்தை ஒழியாமல், அந்த நன்னறியை, உயர்ந்த நன்னறியை கடைபிடிக்காமல் இருந்து கொண்டு, ஆடை இல்லாமல் இருந்து கொண்டு, அதை பற்றிய பிரஞை உணர்வு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம் சமுதாயத்தினர். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம அந்த உணர்வு இல்லாமல், தன் உணர்வு இல்லாமல், பிரஞை இல்லாமல் இருப்பதை பற்றி நம்ம பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் வாயிலாக என்ன வசனங்கள்லாம் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். முதலாவதாக ஒரு அன்கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறத பற்றி அல்லாஹ் 7ஆம் அத்தியாயம் 143ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. மோசஸ் அவர் என்ன செய்றாரு?
நான் அல்லாஹ்வை பார்க்கணும், உம்மை பார்க்கவும் நோக்கவும் என்னை அனுமதிப்பீராக. அவர் ரொம்ப கொஞ்சம் ஓவர் என்தூசியாஸ்டிக், ரொம்ப ஆர்வம் மிகுந்தவராக இருக்கார். நிறைய இடங்கள்ல அதை பார்க்கலாம். அவர் பார்க்கணும், அதோ அந்த மலையை பாரு, அது உனக்கு இருந்துச்சுன்னா நான் வெளிப்படுத்தும் போது அது இருந்துச்சுன்னா என்னை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மலையில் தன்னை வெளிப்படுத்துகின்றார் அல்லாஹ். அதை பார்த்த மாத்திரத்தில் அவர் மயக்கமடைந்து விழுந்து விழுந்தார், அன்கான்சியஸ் ஆகிறார். இப்போ அவர் சுய நினைவு போயிருது. சுய நினைவு இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம உதாரணமா இது இப்படி பாக்குறோம். ஒவ்வொருத்தருமே அந்த அன்கான்சியஸ் நிலைக்கு தான் நம்ம போவோம். 39ஆம் அத்தியாயம் 68வது வசனத்துல மறு உலக நிகழ்வுகளுக்கு முன்பாக எல்லாருமே அந்த மயக்கத்தில் ஆழ்த்தப்படுவார்கள், அன்கான்சியஸ்னஸ் போயிடுவாங்க. அதெல்லாம் நம்ம அன்கான்சியஸ்க்கு, அதாவது சுய நினைவற்ற ஒரு நிலை என்ன என்பதை நம்ம நிறைய பார்த்துக்கொள்ளலாம். அப்படி நம்ம சுய நினைவு இல்லாம இருந்தோம்னா, சுய உணர்வு இல்லாம இருந்தோம்னா என்ன ஆகும்னா, ஒரு கையில காயம் பட்டா கூட தெரியாது, ரத்தம் போயிட்டு இருக்கும், அதை நமக்கு கண்டுபிடிக்க முடியாது, கட்டுப்பட முடியாது. அதான் சுய உணர்வு அற்ற நிலை. அப்படி இருக்கிறவங்க தான் நிறைய முஸ்லிம் சமுதாயம் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. மற்ற சமுதாயங்களும் அதுதான், தங்கள் மீது என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரியாமல் தங்களுடைய ஆன்மாக்களை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப தன் உணர்வற்ற நிலை என்பதை நம்ம குர்ஆன்ல அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு 4ஆம் அத்தியாயம் 43வது வசனத்துல அல்லாஹ் சொல்றாரு, நீங்க ஒருவேளை அந்த நிலைக்கு ஆளானால், நிலை ஒருவேளை என்பதை நம்ம தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. நீங்க மது அருந்தி விட்டிருந்தால் தொழுகைக்கு நெருங்காதீர்கள், லா தக்ரபு ஸலாத்த வ அன்துமுல் முகாரா அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றார். நீங்க தொழுகைக்கே நெருங்காதீங்க, தன்னுணர்வற்ற நிலையில தொழுகைக்கு நெருங்காது. ஏனென்றால் நீங்கள் கூறுவது என்னவென்று நீங்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியாம அதை சொல்றது என்னன்னு தெரியாம தொழுகைக்கே நெருங்காதீங்க. அதை தன்னுணர்வோடு நம்ம இருக்கணுங்கிறத நிறைய வசனங்களை பார்க்கிறோம். அந்த உணர்வற்ற நிலையை பற்றி குர்ஆன் வசனங்கள் நமக்கு 2ஆம் அத்தியாயத்திலே ஆரம்பத்திலே வந்துடுது. 9வது வசனத்துல அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றாரு, நம்ப மறுப்பவர்களை பற்றி, கடவுளையும் நம்பிக்கை கொண்டவர்களையும் ஏமாற்றும் முயற்சியில் அவர்கள் உணர்ந்து கொள்ளாமல் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கின்றனர். அவங்க ஏமாத்திக்கிறது தங்களை தான், ஆனா அவங்க உணர்ந்து கொள்ளல. நம்மளதான் ஏமாத்திக்கிறோம், நம்மதான் ஏமாந்து போய்கிட்டு இருக்கிறோம், ஆனா மற்றவங்களை ஏமாத்துறதுதான் அவங்க கருதி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த உணர்வு இல்லை. அது போன்று 12வது வசனத்திலையும் அதே அத்தியாயத்துல, உண்மையில் அவர்கள் தீமை புரிபவர்களாக உள்ளனர், ஆனால் அவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை. அது முந்தைய வசனத்துல தீமை புரியாதவர்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்கள் கூறுகின்றனர், ஆனால் நாங்கள் நன்னறியாளர்களாக இருக்கின்றோம். என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்மெல்லாம் நல்லவங்க, உன்னதமானவங்க, உயர்ந்தவர்கள், இவர்கள் தாழ்ந்தவர்கள், மற்றவர்களை பார்த்து அவங்க தாழ்ந்தவர்கள் என்று நினைக்கிறாங்க. போரா கம்யூனிட்டி தான் பாத்தீங்கன்னா முஸ்லிம்களையே அவங்க கணக்கில் எடுக்கிறது இல்லை. தங்களை உயர்ந்தவர்கள் என்று நினைத்து கருதி கொண்டு அதுக்கேற்ப உடைகளை போட்டுக்கொண்டு பல விதமா அவங்க நினைக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஆனா தீமை புரிகிறார்கள், எண்ணற்ற தீமைகளை புரிகின்றார்கள், ஆனால் தங்களை நன்னறியாளர்கள் என்று சொல்கின்றார்கள். அவர்கள் உணர்ந்து கொள்வது இல்லை, தங்களை பற்றி தங்களுடைய நிலையை பற்றி உணர்ந்து கொள்ளாதவர்களாக. 3ஆம் அத்தியாயம் 69வது வசனத்துல, வேதத்தை பின்பற்றுபவர்கள் சிலர் உங்களை வழிகேட்டில் இட்டு செல்லவே விரும்புகின்றனர், ஆனால் அவர்கள் உணர்ந்து கொள்ளாதவாறு தங்களையே தான் வழிகேட்டில் இட்டு செல்கின்றனர். அவங்கதான் வழிகேட்டுல போய்கிட்டு இருக்காங்க, ராங் டைரக்ஷன்ல. ஆனா மக்களை வழிகேட்டு நம்பிக்கையாளர்களை எப்படியாவது கவர்ந்து தங்கள் பின்னால கொண்டு வந்துடணும் அப்படின்னு அவங்க முயற்சி செய்யறாங்க. ஆனா அவங்கதான் வழிகேட்டுல போய்கிட்டே இருக்காங்க. 6ஆம் அத்தியாயம் 26வது வசனம். இந்த மாதிரி நிறைய வசனங்கள்ல நம்ம வழிகேட்டுல அவங்க போறதை பற்றி அவங்களுக்கே தெரியாம நடந்து கொண்டிருக்குது அப்படிங்கிறத உணராமல் இருக்கிறார்கள். அவர்கள் தாங்களும் இதிலிருந்து, குர்ஆனில் இருந்து அப்படின்னு அடைப்புக்குறிகளை போட்டுக்கிறாரு, விலகி இருந்து கொண்டவாறு, தாங்களும் இதிலிருந்து விலகி இருந்து கொண்டவாறு மற்றவர்களையும் இதிலிருந்து அவர்கள் விரட்டுகின்றனர். முஸ்லிம் சமுதாயம் அவங்கதான் குர்ஆனை வச்சுக்கிறாங்க, கக்கத்துல அடக்கி வச்சுக்கிறாங்க, அடக்கி வச்சுக்கிறாங்க,
பரணியில தூக்கி வச்சுக்கிறாங்க. எல்லாத்தையும் அவங்க சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காங்க, உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்க. எங்களுடைய வேதம் குரான். அவங்க ஆனா என்ன செய்யறாங்க, அது விலகிடுறாங்க. அவங்க அது தொடர்றதே இல்லை. அப்ப அதன் மூலம் என்ன செய்யறாங்க, மற்ற சமுதாயத்தையும் அவங்க தள்ளி வச்சிடறாங்க, கிட்ட நெருங்க விடமா. அவங்க படிச்சா, அவங்க விளங்கி கொண்டா, அவங்க அதுல இருந்து கற்றுக்கொண்டா மற்றவர்களையும் அதுல இருந்து கற்றுக்கொள்வதற்கு அனுமதிப்பார்கள். ஆனா அவர்களே கற்றுக்கொள்ளாதவர்கள் எப்படி மற்றவர்களை அனுமதிப்பார்கள்? விரட்டுகின்றார்கள். மேலும் இவ்விதமாக உணர்ந்து கொள்ளாத அவர்கள் தங்களைத்தான் நாசப்படுத்திக் கொள்கின்றனர். போச்சு அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய மறு உலக வாழ்க்கை சின்ன பின்னமாகி கந்தலாகி போயிடுச்சு, நாசப்படுத்திக் கொள்றாங்க அப்படின்னு சொல்றாரு. 123ஆம் வசனத்திலையும் சொல்றாரு, ஒவ்வொரு சமூகத்தையும் சேர்ந்த முன்னணியில் உள்ள குற்றவாளிகளை சூழ்ச்சியும் சதியும் செய்வதற்கு நாம் அனுமதிக்கின்றோம். ஆனால் அவர்கள் உணர்ந்து கொள்ளாது தங்களுடைய சொந்த ஆத்மாக்களுக்கு எதிராகவே சூழ்ச்சியும் சதியும் செய்கின்றனர். அவங்க செய்யறது எல்லாம் தங்களுக்கு எதிராகத்தான். மற்றவர்களுக்கு சூழ்ச்சி செஞ்சு அவங்க எப்படியாவது தங்கள் கட்டுக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டும், தங்கள் இஷ்டப்படி ஆட்டுவிக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் செய்கின்றார்கள். அது எல்லாமே பலன் அவங்களுக்கு, அவங்க உரிய பலன் அடைய மாட்டாங்க. அவங்க தங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை தங்கள் தலையிலே மண்ணை வாரி போட்டுக்கிறது, தங்களுக்கு தங்களை சூனியம் வைத்துக் கொள்வது என்பார்கள். அதைத்தான் அவர்கள் செய்கின்றார். 7ஆம் அத்தியாயம் 149வது வசனத்துல நிறைய வசனங்கள் நம்ம பார்க்க முடிஞ்சா பார்க்கலாம். நிறைய விஷயங்களும் பேச வேண்டியிருக்கு இன்ஷா அல்லாஹ். இறுதியில் அவர்களுடைய செயலுக்காக அவர்கள் இந்த வசனம் 782 அல்லாஹ் சொல்றாரு, அப்படி அவங்க செஞ்சாங்கன்னா அதை அல்லாஹ் அனுமதிக்கிறார், அந்த திசையிலே அவங்களை அனுப்புறார். நம்முடைய வெளிப்பாடுகள் ஏன்னா அது சொல்றாரு 782ல, நம்முடைய வெளிப்பாடுகளை நிராகரிப்பவர்களை பொறுத்தவரை அவர்கள் அதனை எப்போதும் உணர்ந்து கொள்ளாதவாறு நாம் அவர்களை இழுத்துச் செல்கின்றோம். அவர்களுக்கு நான் ஊக்கமும் கூட கொடுப்பேன், என்னுடைய திட்டம் வலியதாக உள்ளது அப்படின்னு சொல்றாரு. அல்லாஹ்வுடைய வெளிப்பாடுகளுக்கு எதிராக வாதிக்கிறவர்கள், கலகம் செய்கிறவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் அவங்க நினைச்ச மாதிரி நடக்கிற மாதிரியே விஷயங்களை கொண்டு போக வைப்பார். அதான் தர்கா சரியானது, தரிக்கா சரியானது என்று நினைக்கிறாங்க, தலவாத்து சொல்வது சரியானது என்று நினைக்கிறார்கள். அது எல்லாம் அவங்களுடைய அது அல்லாஹ்வுடைய வெளிப்பாடுகளை மறுத்து செய்யக்கூடிய காரியம். அது மூலமா நன்மைகள் விளையும் என்று அவங்க காண்பார்கள், அவர் பார்ப்பாங்க. அது மூலமா இது நல்லது நடக்குது, எனக்கு கிடைக்குது. அப்ப அந்த தீமையான ஒரு காரியத்தை செய்து அது மூலம் நன்மையை அடைவதாக அவர்கள் காண்பது என்னன்னா, அல்லாஹ் அந்த ஊக்கம் கொடுக்குறாரு. அந்த வழியில போனீங்கன்னா அந்த பக்கம் நான் உனக்கு விடுவேன், என்னுடைய திட்டம் வழியா கடைசியா உனக்கு பிடிப்பேன் அப்படிங்கிற. 18ஆம் அத்தியாயம் 57வது வசனத்தையும், நாடியவர்கள் நீங்கள் நம்பிக்கை கொள்ளலாம், நாடியவர்கள் நம்ப மறுக்கலாம் என்று சொல்றாரு. அதான் அல்லாஹ்வுடைய சிஸ்டமா இருக்குது. அது அல்லாஹ் அது கொடுக்கிறாரு, அந்த உரிமையை கொடுக்கிறாரு, அந்த சுதந்திரத்தை அல்லாஹ் கொடுக்கிறாரு. அவர்கள் சொல்றாரு, தங்களுடைய இரட்சகரின் சான்றுகள் குறித்து நினைவூட்டப்பட்ட பின்னரும் தாங்கள் என்ன செய்கின்றோம் என்பதை உணர்ந்து கொள்ளாது அவற்றை புறக்கணிப்பவர்களை விட மிக தீயவர்கள் யார்? அவங்க தாங்கள் என்ன செய்யறோம், இவ்வளவு பயங்கரமான ஒரு படுபாதகமான விஷயத்தை செய்கிறோமே, ஷஹாதத்து லா இலாஹா இல்லல்லாஹ் என்று குர்ஆன் சொல்லுது, அதை புறக்கணித்து விட்டு நான் இப்படித்தான் சொல்லுவேன், முகமது ரசூலுல்லாஹ்வை சேர்க்காம. அப்ப அவங்க என்ன செய்யறோம், எல்லாம் வல்லவரான நம்முடைய இரட்சகருக்கு எதிராக ஒரு கலகம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளாது செய்யறாங்க. அவங்களை விட மிக தீயவர்கள் யார் என்று அல்லாஹ். ஆக இந்த மாதிரியான ஒரு தன்னுணர்வற்ற நிலையை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்பிக்கையாளர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் சொல்றாரு 24ஆம் அத்தியாயம் 37வது வசனத்துல. அவங்க எப்படி இருப்பார்கள், நம்ம அப்படி இருக்கிறோமாங்கிறத நம்ம கவனிச்சுக்கணும். அந்த உபதலைப்புல கூட பள்ளிவாசல்களுக்கு அடிக்கடி வருபவர்கள், பள்ளிவாசலை நம்ம நிர்மாணிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. நிசா புர்கா என்ற அந்த இடத்துல நமக்கு பள்ளிவாசலாக, மசூதியாக நம்ம தொடர்ந்து பாவித்துக் கொண்டு வருகின்றோம்.
அதற்குரிய புகழ்ச்சி அல்லாஹ்வுக்கே உரியது. அதான் 2ஆம் அத்தியாயத்தின் 114வது வசனத்துல கூட சொல்றாரு அல்லாஹ். அந்த உபதேசத்தில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் பள்ளிவாசலுக்கு அடிக்கடி செல்ல வேண்டும். அத்தகைய ஒரு அது என்ன சொல்றது, அதுக்கான ஒரு இடமாக அது இருக்குது. தொடர்ந்து நான் வசனம் படிக்கிறேன். 24ஆம் அத்தியாயம் 37வது வசனத்துல, தங்களுடைய தொழில் அல்லது வியாபாரத்தினால் கடவுளை நினைவு கூறுவதிலிருந்து, அது நம்ம ஏற்கனவே படித்த வசனம், திசை திருப்பப்படாத மக்கள் அவர்கள் தொடர்பு தொழுகைகளை கடைபிடிப்பார்கள், மேலும் கடமையான ஜக்காத் தர்மத்தை கொடுப்பார்கள், மேலும் மனங்களும் கண்களும் திகிழடைந்து விடும் அந்நாள் குறித்து அவர்கள் எச்சரிக்கையுடன் இருப்பார்கள் அப்படிங்கிறத அது சொல்றாரு. அல்ல அது கான்சியஸா இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய நினைவை கொண்டிருக்கக்கூடியவர்களாக, அதன் திசை திருப்பப்படாதவர்களாக அவர்கள் இருப்பார்கள். தொடர்ந்து அல்லாஹ் கான்ஸ்டன்ட் திங்கிங் ஆஃப் காட் அப்படின்னு சொல்றாரு 33ஆம் அத்தியாயம் 21ல. முகம்மது அப்படி இருந்தாருங்கிறத சொல்றாரு. அதைத்தான் நீங்க முன்னுதாரணமா எடுக்கணுங்கிறத சொல்றாரு. அப்ப இந்த கான்ஸ்டன்ட் திங்கிங் நம்ம கிட்ட இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் என்னைக்காவது ஒரு நாள் அல்லாஹ், அதான் மிகவும் குறைவாகவே கிடைக்காத ஒரு நாள் அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறுவது அல்ல, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதுங்கிறது அப்படி இல்லை. அதான் 38ஆம் அத்தியாயம் 46ஆம் வசனத்துல ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அது ஒரு மகத்தான ஆசீர்வாதம், மகத்தான ஒரு அருள். அல்லாஹ் சொல்றாரு, அதை நான் கொடுத்தேன் அப்படிங்கிற டேவிட்டுக்கும் சாலமனுக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்ம பெற வேண்டும். அவர்கள் மீது மகத்தான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் அருளினோம். அது என்ன? மறு உலகத்தை குறித்த விழிப்புணர்வு. மறு உலகம்ங்கிறத நம்ம நாளைக்கு இன்றைக்கு எப்படி நிதர்சனமாக நம்ம காண்கின்றோமோ, இன்றைக்கு வெள்ளி நாளைக்கு சனி, அது நம்ம மறுக்க போறது யாரும், அந்த அளவுக்கு பக்காவா இருக்கு அது அந்த விஷயம் இருக்குது. நம்ம அதை கவனமற்றவர்களாக அப்படியே போய்கிட்டு இருக்கக்கூடாது. மற்றவர்களை போல அந்த விழிப்புணர்வுனா என்ன? அந்த விடைக்காக நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ரிசல்ட் வரணும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு போம்ல. நம்முடைய பரீட்சை எழுதிட்டோம், ரிசல்ட் வரப்போது, பாஸா ஃபெயிலாங்கிறது நம்ம அந்த விஷயம் நல்ல மார்க் எடுக்க போறோமா அப்படிங்கிறத எதிர்பார்த்து கொண்டிருப்பது, எதிர்பார்ப்புடன் இருப்பது, அதுதான் விழிப்புணர்வு. தன்னை மறந்து கொண்டு இருப்பதில்லை. தன்னை மறந்து இருப்பதை பற்றி நம்ம முதல்ல பார்த்த வசனங்களை. அல்லாஹ் சொல்றாரு அந்த 23ஆம் அத்தியாயத்தின் 57வது வசனத்துல, அவங்க தங்களுடைய இரட்சகரின் சந்திப்பை குறித்து அவர்கள் கான்சியஸா இருப்பாங்க. 23ஆம் அத்தியாயம் 57வது வசனம். கான்சியஸ், அந்த உணர்வு, பிரிங்கை அப்படி சொல்லுவாங்க. நிச்சயமாக தங்கள் இரட்சகரிடம் பக்தியான உணர்வுடன் இருப்பவர்கள் அப்படின்னு சொல்றாரு 57ல. 2ஆம் அத்தியாயம் 249வது வசனத்துல அவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. எதற்கும் தயாராக, அல்லாஹ்வுடைய பாதையில் புறப்படுவதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கிறார்கள். அவங்க தங்களுடைய உணர்வுடன், அதாவது 2ஆம் அத்தியாயம் 249வது வசனத்துல அந்த கோலியாத்தை சந்திக்கிறதுக்காக டேவிட் அவருடைய அரசரும் போகிற அந்த போற சூழல்ல அவங்க ஒரு ஆற்றை கடக்கின்றார்கள். அதுல தண்ணீரை அதிகமாக குடிக்கக்கூடாது என்ற கட்டளைக்கு மாற்றமாக அதிகமாக தண்ணீர் குடித்தவர்கள் மயங்கி விழுந்து விடுகின்றார்கள். அந்த களைப்பில் தீண்டப்படுகின்றார்கள். தண்ணீரை ஒரு மிடராக இருந்தாலே தவிர குடிக்காதவர்கள் அவர்கள் தயாரா இருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கு அப்படி சொல்லிட்டு அவர்கள் சொல்றாரு அல்லாஹ், அந்த மற்றவர்கள் எங்களுடைய வலிமையை நாங்கள் இழந்து விட்டோம் என்று சொல்லும் போது கடவுளை சந்திப்போம் எனும் உணர்வுடன் இருந்தவர்கள் கூறினர், எத்தனையோ ஒரு சிறிய சேனை கடவுளின் அனுமதியுடன் பெரியதொரு சேனையை தோற்கடித்துள்ளன. உறுதிப்பாட்டோடு தளராதிருப்பவர்களுடன் கடவுள் இருக்கின்றார். அப்ப அந்த விஷயம் நம்ம கிட்ட இருக்கணும். அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை பேணக்கூடியவர்களாக, கட்டளைகளை மேற்கொள்ளக்கூடியவர்களாக, அதை துச்சமாக நினைக்காம இருக்கக்கூடியவர்களாக, உணர்வுடன் இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அடுத்த குத்பாவில் அதுக்கு எதிரான, அதுக்கு மாற்றமான நெகட்டிவ் விஷயமாக என்ன இருக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம். தொடர்ந்து தூபு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பால் திரும்புவோம்.
அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. அல்லாஹ்வை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சி அளிக்கின்றேன். அவர் தனித்தவராகவும் இணைகளற்றவராகவும். இந்த மாதிரியான ஒரு கான்சியஸ்னஸ், மைண்ட்ஃபுல்னஸ், அதுக்கு எதிரான என்ன இருக்கு? தன்னுணர்வாக இருப்பதற்கு மாற்றமாக எதிராக உள்ளது தன்னை மறந்து இருப்பது. தன்னை மறந்து இருக்கக்கூடிய அந்த நிலையை பற்றி நாம பார்க்கும்போது அது ஒரு சாட்டனிக், சாத்தானுக்கு ஆட்பட்ட ஒரு நிலை. 6ஆம் அத்தியாயம் 68வது வசனத்துல அல்லாஹ் சொல்றாரு, அப்படி ஒரு நிலைக்கு நீங்க ஆளானா கடைசியா நம்ம பார்ப்போம். 6ஆம் அத்தியாயம் 68வது வசனத்துல, நம்முடைய வெளிப்பாடுகளை கேலி செய்பவர்களை நீர் கண்டால் அவர்கள் வேறொரு விஷயத்திற்குள் ஆழ்ந்திடும் வரை நீர் அவர்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். சாத்தான் உம்மை மறக்கும்படி செய்து விட்டார். சாத்தான் தான் மறக்கும்படி செய்கிறான். எல்லாத்துக்குமே சாத்தான பொறுப்பை காட்டிட்டு நாம தப்பிச்சிட முடியாது. அவன் சொல்றதை ஏன் கேட்கணும்? மோசஸ் கூட சொல்ற, நான் கொலை செஞ்சுட்டு சாத்தான் வேலை, அப்ப அவர் தப்பிச்சிருவாரா? அதன் பொருட்டு அதனுடைய பின்விளைவுகள் இருந்து அதான் அவர்களை காப்பாத்துறாரு. ஆனா அந்த குற்றத்துக்கு பொறுப்பேற்று தீர வேண்டும். அங்க சாத்தான கையை காட்டிட்டு தப்பிக்க முடியாது. சாத்தான் உம்மை மறக்கும்படி செய்து விட்டால் பின்னர் உமக்கு ஞாபகம் வந்தவுடன் அத்தகைய தீய மக்களுடன் அமர்ந்திருக்காதீர். மறந்துட்டா கூட அதை திரும்ப ரெப்ளனிஷ் பண்ணிக்கணும், ஃப்ரெஷ் பண்ணிக்கணும், மறுபடியும் சரி பண்ணிக்கணும். அது மோசஸுடைய சீடர், மோசஸுடைய செர்வன்ட், வேலைக்காரர். அவர் அந்த விஷயத்தை சொல்றாரு பாருங்க. 18ஆம் அத்தியாயம் 63ஆம் வசனம். அவர் கூறினார், அவங்க நெடும் பயணத்துல போறாங்க, ஆத்து கடந்து போறாங்க, ஆத்துக்கிட்ட ஓரமாவே நடந்து போறாங்க. அப்ப மீன் அவர் வச்சிருக்காரு. அப்போ அந்த மீனை சாப்பிட்றதுக்கு செய்யறதுக்கு சமையல் செய்யறதுக்கு கொண்டு வைப்பான் அப்படிங்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. மோசஸ் சொல்லும் போது அவர் கூறினார், இந்த வேலைக்காரர், வழியில் அந்த பாறையின் அருகே நான் அமர்ந்தது நினைவிருக்கின்றதா? நான் மீனின் மீது எந்த கவனமும் செலுத்தவில்லை. சாத்தான் என்னை மறக்கும்படி செய்து விட்டான். அதிசயமாக அது நதிக்குள் மீண்டும் செல்லும் வழியை கண்டு கொண்டது. மீனுக்கு அது கான்சியஸா இருக்கு பாருங்க. அது தண்ணிக்குள்ள போறதுக்கு அது தெரியுது, நம்ம இடம் வந்துருச்சு, நம்ம போயிடணும், தப்பிச்சு ஓடிடுவோம் அப்படின்னு ஓடிடுது. அப்படி இருந்தாதான் நம்ம தப்பிக்க முடியும். சண்டை மறந்து இருந்தோம்னா நம்ம அவர் கொண்டு போற அந்த தண்ணி ஜாடிக்குள்ளேயே இருந்துச்சுன்னா ஜாலியா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுன்னா அது போக முடியாது. அது இடம் வந்தோம்னா தப்பிச்சு ஓடுது. அதை சொல்ல வரல. சாத்தான் அந்த விஷயத்தை, அவர் பாறையில உட்கார்ந்ததை, மீன் தப்பிச்சு போனதை மறந்துட்டார். மீன் போனதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு, தப்பிச்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவரு மோசஸ் கேட்கும் போதுதான் அந்த பதில சொல்றாரு, நான் மறந்துட்டேன், சாத்தான் என்னை மறக்க முடியாது. மோசஸ் கூட அதை சொல்ற. 18ஆம் அத்தியாயம் 73வது வசனத்துல அவரும் அந்த நிலைக்கு ஆளாகிறத பத்தி சொல்றாரு. அடிக்கடி குறுக்கிடுறாரு. அந்த ஆசான் சொன்ன வார்த்தைக்கு தட்டி அதை மாத்தி சொல்றாரு. நீ அமைதியா பேசாம என் கூட வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு மாற்றமா இது என்ன செஞ்சீங்க, இதையா இப்படி செஞ்சீங்க அப்படின்னு குறுக்க நிக்கிறாரு. அதை பற்றி அது சொல்லக்கூடாது, சொன்னா நீ ஓடிடணும், என்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது 2 வாட்டி அதை செய்யறாரு. 3வது வாட்டி செய்யும் போது கட் பண்ணி விட்டுறாரு அவருடைய அந்த ஆசிரியர். அந்த 2வது வாட்டி செய்யும் போது என்ன சொல்றாரு, மோசஸ் அந்த ஆசிரியர் கூறார். அவர் கூறினார், என்னுடன் பொறுமையாய் இருக்க உன்மால் இயலாது என்று நான் கூறவில்லையா? அவர் கூறினார், மோசஸ், நான் வருந்துகிறேன், என்னுடைய மறதிக்காக என்னை தண்டித்து விடாதீர், என்னுடன் மிக கடுமையாக இருக்காதீர், நான் மறந்துட்டேன், இந்த வாட்டி விட்டுருங்க, அடுத்த வாட்டி நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன், கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட போறார். 3வது முறை தான் மாட்டிக்கிறாரு. அதே மாதிரி ஜோசப் மறந்துறாரு. அது அபாயகரமான சறுக்கல் அப்படின்னு கூட இந்த ரசாதுடைய அடிக்குறிப்புல பார்க்கலாம். அதாவது இந்த மாதிரியான மறதி சாதாரணமா எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படி அதனுடைய பின்விளைவை அனுபவிச்சுட்டே தீரன். அதை பற்றி நம்ம பார்ப்போம். 12ஆம் அத்தியாயம் 42வது வசனத்துல அவர் தன்னுடைய சிறை தோழர்கிட்ட என்ன சொல்றாருன்னு பாருங்க. சுத்தமா அல்லாஹ்வை மறந்துட்டார். அந்த மாதிரி இன்னொருத்தர்கிட்ட நம்ம உதவி கேட்கறது தப்பு இல்லை, ஆனா அல்லாஹ்வை மறந்துட்டு செய்யக்கூடாதுங்கிறது தான் அந்த பாயிண்ட். காப்பாற்றப்பட இருந்தவரிடம் அவர் பின்னர் கூறினார்,
ஜோசப்புடைய அந்த சிறைத்தோழர் அவரு கூட இருக்கிறவங்ககிட்ட அவர் தப்பிக்க போறாருன்னு தெரிஞ்ச உடனே சொல்றாரு, உம்முடைய எஜமானிடம் என்னை நினைவு கூர்வீராக, ஞாபகத்துல வச்சுக்க, நான் என்னைய எப்படியாவது எஸ்கேப் பண்ணி விட்டுரு. இவ்விதம் சாத்தான் அவருடைய இரட்சகரை மறக்கும்படி செய்தான். இந்த வசனத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, ஜான் ரஸ் போன்ற மொழிபெயர்ப்புல, பாரம்பரியம் எல்லா மொழிபெயர்ப்புலையும் சாத்தான் அந்த வேலைக்காரரை, அந்த பெரிய அந்த லார்டு, அவர் என்ன பிரபு கிட்ட வேலை பார்க்கிற அந்த அவர்கிட்ட அந்த மன்னர்கிட்ட வேலை பார்க்கிற அந்த நபருக்கு சாத்தான் மறக்கடித்து விட்டான். பொருத்தமே இல்லை. ஆக்சுவலா அவருக்கு மறக்கடிச்சு இவருக்கு தண்டனையா? இவர் தன்னுடைய இரட்சகரை மறந்து விட்டார். ஏன்னா ரெண்டு இடத்துலயுமே அல்லாஹ், அந்த லார்டு ரப்புங்கிற வார்த்தை மன்னருக்கும் பொருந்தது, அல்லாவுக்கும் பொருந்தது. ஆனா அந்த அல்லாவுக்கு தான் இதை பொருத்தி பார்க்க வேண்டும் இந்த வசனத்துல உள்ள விஷயத்தை. விதமாக சாத்தான் அவரை, அதாவது ஜோசப்புடைய இரட்சகரை மறக்கும்படி செய்தான். அதாவது மறந்துட்டு மனிதர்கள்ட்ட உதவியை கேட்டு அதை நம்புறாரு, இவரால் நம்மளை காப்பாற்ற முடியும், ஏன்னா இவர் தப்பிச்சு மன்னர்கிட்ட வேலை செய்ய போறாரு, அவர்கிட்ட சொன்னா நம்மளை தூக்கிடலாம், எடுத்துடலாம், வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அது செய்யற. மேலும் அதன் விளைவாக இன்னும் சில வருடங்கள் அவர் சிறையில் தங்கியிருந்தார். தப்பிச்சிடலாம் நினைச்சார். கூட 5 வருஷம் இருக்கிறார், கூட 10 வருஷம், இத்தனை வருஷம் இருந்தார் தெரியாது. அந்த தப்பிக்கணும்னு நினைச்ச அந்த நிலைக்கு மாற்றமாக அப்படி தலைகீழா நடக்குது பாருங்க. அப்ப நம்ம எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா அல்லாஹ்வை கான்சியஸா வைத்துக் கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் சின்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் செய்தால்தான் அது நமக்கு பலன் அளிக்கும், அது ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா அதுக்கு நெகட்டிவா தான் நடக்கும். அதான் மறந்துட்டோம்னா நமக்கு நெகட்டிவா தான் நடக்கும். அதனால நம்ம எச்சரிக்கையா கவனமா இருப்போம். 59வது அத்தியாயத்தின் 19வது வசனத்துல அல்லாஹ் எப்படி சொல்றான்னு பாருங்க. அதுவும் 19வது வசனம், கடவுளை மறந்து விட்டவர்களை போன்று நீங்கள் இருக்கக்கூடாது அம்மா என்று சொல்றாரு. அதனால் அவர்கள் தங்களையே மறந்து விடும்படி அவர் செய்து விட்டார். இவர்கள் தான் தீயவர்கள். எல்லாரும் என்ன செய்றாங்க, நாங்கள் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் கடவுளுடன் ஒரு என்டிட்டியை, இன்னொன்றை வைத்து வழிபாடு செய்வதற்கு ஷகாதத்திலேயோ மற்ற ஜீசஸ் கடவுளுடைய மகன் என்று சொல்லியோ எந்த ஒரு ரூபத்திலேயாவது அவங்க கடவுளுடன் இன்னொன்று, கடவுள் மட்டும் பத்தாது, அந்த நிலையில அவங்க ஆளாயிட்டாங்க. தங்களை மறந்து விட்டார்கள். அப்படி அந்த உன்னதமான அந்த சத்தியத்தை, மேலான அந்த சத்தியத்தை மறக்கும்படி அவர்கள் செய்யப்பட்டு விட்டார்கள். அப்ப அந்த நிலையிலிருந்து நம்மளை எல்லாம் பாதுகாத்திருக்காரு, அல்ஹம்துலில்லாஹ். மறதி நமக்கு எதனால் ஏற்படுகின்றது? கடவுளை மறத்தல், அதுதான் முக்கியமா. நம்ம வசனம் படித்தோம். அலட்சியம், கவனமின்மை, சோம்பேறித்தனம், உலக இன்பங்களில் மூழ்கி விடுவது, இதெல்லாம் நமக்கு அந்த சாலமன் உதாரணம் நமக்கு தெரியும். அவரு அல்லாவே மறந்துட்டார். அது தொழுகை, அசர் தொழுகை கடந்து விடுகின்றது, மகரிப் தொழுகை சன்செட் ஆயிருது. என்ன செய்யறாரு, அந்த குதிரைகளுடன், அழகான குதிரைகளுடன் லயித்து கொண்டு அதுல மூழ்கிறது. அப்ப அதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அந்த குதிரையை தள்ளி விட்டுறாரு. அதுக்கப்புறம் அவன் அந்த மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக, அல்லாஹ்வுடைய நினைவுல இருந்து மறந்துடக்கூடாது. அப்படி மறதியினுடைய பின் விளைவாக நமக்கு என்ன வருது? பயம், பதட்டம், எரிச்சல், விரக்தி. மறந்துடும். வச்சுட்டு போயிட்டோம்னா அப்புறம் என்ன, ஐயோ இனிமே உண்மை செய்ய முடியாது, டிக்கெட்டை வச்சுட்டு போயிட்டோம், பிளைட்டுக்கு ஏற போறோம், டிக்கெட் இல்லை, மறந்துட்டோம், விரக்தி அடையுது, இனிமே போக முடியாதாப்பா அப்படி. கோபம், இந்த 5 விஷயம் தான் சொல்லியிருக்கிற விஷயம் எடுத்திருக்கிறேன். அந்த கோபத்தை பத்தியும் நான் பார்க்க போறோம். ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம் அது. கோபப்பட்ட அந்த வினாடியை நம்மால் திரும்ப பெற இயலாது. அந்த கணத்தை திரும்ப நம்ம அதை அடையவே முடியாது, கடந்து போயிடும். அந்த நிகழ்வை நம்மால் மறுசீரமைக்க இயலாது, சரி பண்ணவே முடியாது. நடந்தது, கண்ணாடி உடைஞ்சா எப்படி அதை ஒட்ட வைக்க முடியாதோ அது மாதிரி நடந்ததுதான். ஆனால் வருந்த மட்டும் முடியும். வருந்தத்தணும். வருந்தவாது சீரமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சில பேர் வருந்த கூட மாட்டாங்க, அதெல்லாம் அப்படித்தான் செய்வேன், போடா, கோவப்பட்டானா மீண்டும் வேலைக்கு ஆகும் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கிறதுனால அல்லாஹ் என்ன சொல்றாரு, அவங்க கோபத்தை அவர்கள் என்று சொல்லி அவர்கள் நம்பிக்கையாளர்கள்.
கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். 3ஆம் அத்தியாயம் 135 சொல்றாரு. கோபம் ஏற்படுத்தினால் மன்னித்து விடுவார்கள். 42ஆம் அத்தியாயத்துல சொல்றாரு. சுவரா என்பது இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய வாக்காக இருக்கிறது. அத்தகைய ஒண்ணு அடக்கிக்கணும் கோபம் தான், இல்ல கோபம் வரும்படி ஏதாவது நடந்தா அவங்கள மன்னிச்சிடணும். இதுதான் 2 வழி, வேற எந்த வழியும் இல்லை. கோபத்தை பிரயோகித்தோம் என்றால் அது நமக்கு இழப்பாகவும் நெகட்டிவாகத்தான் இருக்கும். நாம வருந்த வேண்டிய சூழல் உண்டாயிடும். அத்தகைய நிலையிலிருந்து அதை நம்ம பாதுகாக்கணும். அப்படி ஒரு மறந்து விட்டால் என்ன செய்வது? 18ஆம் அத்தியாயம் 24வது வசனத்துல சொல்றாரு, முகம்மது அதை செய்யும்படி சொல்றாரு. ஏன்னா அவர் சம்பவங்கள்லாம் சரித்திரம். அதுக்கு என்ன செய்யணும்னா, மே மை லார்ட் கைட் மீ டு டு பெட்டர் நெக்ஸ்ட் டைம். இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்து விட்டால் என்பதற்கு சொல்றாரு அல்லாஹ். நெக்ஸ்ட் டைம் நான் நல்ல விதமா செய்யணும், அதுக்கு என்னுடைய ரட்சகர் வழி நடத்துவாராக என்று சொல்றாரு. அது மாதிரி 2ஆம் அத்தியாயம் 286வது வசனத்துல நம்ம ரெகுலரா படிக்கிறது, ரப்பனா லா துஅக்கிதுனா இன் நஸீனா அவ் அக்தனா. ரட்சகரே எங்களை கண்டனம் செய்து விடாது, நாங்கள் மறந்து போயிருப்பினும் பிழைகள் செய்திருப்பினும் எங்களை கண்டனம் செய்து விடாது, எங்களை முடிச்சு அதை ஸ்டாப் பண்ணிடாதீங்க, கண்டனம் செய்தாங்கன்னு சொல்லி பிரார்த்தனை செய்யும்படி அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கப்படுறோம். தொடர்ந்து தொழுகை நிலைநிறுத்துவோம். அக்கீமுஸ் ஸலாத்.